நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றீங்க, ஃபேர் வேல்யூ கேப்னாலும் என்னன்னு தெரியுது, ஆனா எந்த ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்றதுன்னு தெரியலையா? நான் கிளியரா சொல்றேன், வாங்க போலாம். ஃபேர் வேல்யூ கேப் ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும் நீங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடாது. எந்த ஃபேர் வேல்யூ கேப்க்கு ஹை மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீப்க்கு அப்புறம் நடக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது ஃபேர் வேல்யூ கேப்பா கன்சிடர் பண்ணுவோம். லெட்ஸ் சே இங்க ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, இங்க ஸ்வீப் நடந்திருக்கிறதுல இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அண்ட் தென் இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப், மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப், அதாவது பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு மல்டிபிளா கிடைச்சிருக்கு. சோ இந்த மூணுல எந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்ம யூஸ் பண்ண போறோம் தான் இங்க பேச்சு. சோ நீங்க இந்த இடத்துல பியரிஷா இருக்கீங்க, அதாவது மார்க்கெட் கீழே போக போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்தோடனே நான் வந்து ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்றது தான் இந்த மூணுல எது நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்பவுமே பியரிஷா இருந்தா நம்ம பிரீமியம்ல செல் பண்ணுவோம், புல்லிஷா இருக்கும்போது டிஸ்கவுண்ட்ல பை பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியம், பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இங்க என் ஃபிபனாச்சி எடுத்துக்கிறேன், இந்த ஃபிபனாச்சில நான் ஹை டு லோ போடுறேன். ஸோ இந்த கிரீன் ஏரியா வந்து என்னோட டிஸ்கவுண்ட். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், எனிதிங் அபவ் திஸ் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து நான் யூஸ்வலா ஃபேர் வேல்யூ கேப் டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி நான் ட்ரேட் எடுத்துருவேன். லெட்ஸ் சே நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், ஸ்டாப் லாஸ் above this, டேக் ப்ராஃபிட் என்னோட ப்ரீவியஸ் லோ அதில் வச்சுக்கிறேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து மார்க்கெட் நமக்கு என்ட்ரி கொடுக்கல. ஸோ அகைன் டாப் வெயிட் பண்ணுவோம். ஓகே, டாப் ஆயிடுச்சு. அண்ட் தென் மார்க்கெட் இப்போ ப்ராஃபிட்டும் டேக் ப்ராஃபிட்டும் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இது வந்து என்ன டேக் வேணா, நம்ம எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும் நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் லிக்விடிட்டி ஸ்வீப்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நடக்கும், அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல தான் நம்ம ஃபோக்கஸ்ல இருப்போம். ஸோ அதுல நடக்கிற எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். லெட்ஸ் சே செல் சைட்னா நம்ம பிரீமியம்ல இருக்க ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் தான் எடுத்துப்போம். அண்ட் தென் பை சைட் போறோம்னா நம்ம டிஸ்கவுண்ட்ல இருக்கிறது எடுத்துப்போம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை 2-3 வாட்டி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பை ட பாய்ஸ்.